சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது தொடர்பான மேலும் விவரங்கள். சரவணன், 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 47 சட்டமன்ற தொகுதிகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பல தொகுதிகளில் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள் தோறும் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் தற்பொழுது 3ஆம் கட்டமாக வருகின்ற 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் அடுத்த கட்ட ஆலோசனையை அவர் நடத்த திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக 20ஆம் தேதி மதுரை புறநகர், ராமநாதபுரம், மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை புறநகர் மேற்கு ஆகிய தொகுதிகளில் ஆகிய மாவட்டங்களில் இருந்து அவர் 3ஆம் கட்ட அந்த ஆலோசனை கூட்டத்தை தொடங்குகிறார். அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி சேலம் புறநகர், 25ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் சென்னை புறநகர், திருவள்ளூர் தெற்கு ஆகிய மாவட்டங்களோடு அவர் ஆலோசனை கூட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே அவர் கட்சியை பலப்படுத்துவது, கட்சிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் ஏன் தோல்வியுற்றோம் என்பதெல்லாம் குறித்து அவர் ஆலோசனை நடத்துகிறார். அதே போல நிர்வாகிகளுக்கு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். கட்சியிலிருந்து சென்றவர்களாகவே இருக்கட்டும், இருப்பவர்கள் நீங்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருந்து நாம் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ச்சியான ஆலோசனைகளை வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த கட்ட ஆலோசனைகளை அவர் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.